Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க டே இன் மை லைஃப் as a bakery owner வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ நான் ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ரொம்ப சேஞ்சஸ்லாம் இல்லை. ஹோம் பேக்கரா இருந்தப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சுகரா இருந்தாலும் சரி, மைதாவா இருந்தாலும் சரி, எப்பவுமே வந்து அன்னன்னைக்கு தேவையானது அன்னன்னைக்கு தான் வாங்குவேன். அதே மாதிரி தான் அன்னைக்கு தேவையான ஆர்டர்ஸ்க்கு வந்து மைதா, சுகர், அதுக்கப்புறம் ஆயில், பட்டர் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இது எல்லாமே கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பிளெயின் கேக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி வச்சிடுவேன். அம்மா வந்து பேட்டர் ரெடி பண்ணிடுவாங்க. பேட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து போர் பண்ணி பேக் பண்றதுக்காக வச்சிடுவேன். இன்னைக்கு வந்து ட்ரீம் கேக்கும் ரெடி பண்ணணும்ன்றதுனால சாக்லேட் பேஸ் அண்ட் வெனிலா பேஸ் ரெண்டுமே வந்து தேவைப்படும். மீன்வைல் அது பேக் ஆகிற டைம்ல நான் வந்து ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி பண்ணிடுவேன். நம்ம ஷாப்ல வந்து ப்ரௌனி ஒரு பீஸ் வந்து வெறும் 50 rupees தான். எங்க சரௌண்டிங்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது எங்க ஷாப்ல வந்து கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் நீங்க வந்து நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நாகா மைதா, அதுக்கப்புறம் சுகருமே நல்ல குவாலிட்டியான சுகர், பட்டர் வந்து மில்கி மிஸ்ட் யூஸ் பண்றேன். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியும் 50 rupeesக்கு கொடுத்து உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் குவாலிட்டி டேஸ்ட்டை விட ஃபேம் பிராண்டுக்காக வந்து ரொம்ப அதிகமாக வச்சு சேல் பண்றாங்க. நீங்க எப்படி பார்த்தாலுமே வந்து ப்ரௌனிக்கு இதுதான் இன்கிரீடியன்ஸ். இதை விட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை. ஸோ எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனபிளாக கொடுக்கணும், ஓவரா வந்து ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 50 rupeesக்கு கொடுக்குறேன். நான் 50 rupeesக்கு கொடுத்தாலுமே எனக்கு வந்து 50% வந்து ப்ராஃபிட் வரும். பட் நான் பிளெயினா கொடுக்காம மேலே டார்க் சாக்லேட் வந்து டாப்பிங்கா எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன். அதனால எனக்கு 40% தான் வரும். பட் இருந்தாலுமே வந்து ரீசனபிளா இருக்கணும். பட் நிறைய பேர் வந்து சைஸ் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் அதுதான் இல்லை. 50 to 60 grams இருக்கும். எப்படி பார்த்தாலுமே வந்து 1/2 kg வந்து 400 தான் வரும். ஓகே, அப்படியே வந்து பிளெயின் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து பீஸ் போட்டுட்டு இருக்கேன். மீன்வைல் வந்து ட்ரீம் கேக்குக்கு தேவையான கேக்கையும் வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இது வந்து பேக் ஆகிற டைம்ல ட்ரீம் கேக்குக்கு தேவையான சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் சாக்லேட் கனாஷ், விப்பிங் கிரீம் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் எப்படி டைம் வந்து பிரிச்சுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் டைம் வந்து மார்னிங் வந்து பேக் பண்ணி கூல் டவுன் ஆகிறதுக்காக வச்சுடுவேன். லஞ்சுக்கு அப்புறம் வந்து அதை கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் க்ரீம் போடுறது, இது எல்லாமே பண்ணுவேன். அண்ட் இன்னொரு திங் வந்து, நீங்கள் தனியாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. லாஸ்ட் ஒரு 2 months வந்து நம்ம கேக் மாஸ்டர் தான் நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதாவது ஷாப்க்கு தேவையான பேஸ்ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்து கேக் ஆர்டர்ஸ், க்ரீம் கேக் ஆர்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ப்ரௌனி, ட்ரீம் கேக்கு, பிளெயின் கேக்கு, மற்றபடி எல்லாமே வந்து நான் செஞ்சுடுவேன். அது இல்லாமல் வெட்டிங் கேக்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்ஸ்லாம் வந்து நான் பண்ணுவேன். அப்படி என்னால் முடியலன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஷாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை ஒண்டி மனசில் வச்சுக்கோங்க. தனியாக வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது எல்லாத்தையும். கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி 4 months ஆகுது. அதில் 2 months வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தனியாக வந்து சுத்தமாக வந்து முடியவே முடியாது, அவ்வளோ ஒர்க் இருக்கும். மெயினாக சுத்தமாக வீடியோஸ் போட முடியாமல் ஆயிடுச்சு. வியூஸ் எல்லாம் டவுன் ஆகிடுச்சு. ஒரு மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் அந்த மந்த் ஃபுல்லாகவே சேர்த்து. நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஷாப்க்கு வந்து கேட்குறவங்களுக்கே வந்து ஆர்டர்ஸ் எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் நமக்கு வந்து ஒரு மாஸ்டர் கிடைச்சாங்க. அவங்க வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஹோம் பேக்கராக இருந்தப்ப வேற, ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேற, சேல்ஸ் எல்லாமே வந்து மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு நாள் சேல்ஸ் வந்து நல்லா இருக்கும், இன்னொரு நாள் வந்து சேல்ஸ் சுத்தமாக டவுனாக இருக்கும். அதெல்லாமே வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ யாருக்காச்சும் வந்து இந்த மாதிரி ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு ஷாப் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அப்படி நம்மளோட ட்ரீம் கேக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி 500 grams எல்லாமே ஆர்டர்ஸ் எடுத்து தான் பண்ணுவேன். ஒரு 2 மட்டும் வந்து ஷாப்ல இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். 250 grams வந்து ஒரு 10 to 12 வந்து ஷாப்க்கு போடுவேன். நிறைய நட்ஸ், சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு நல்லா ரிச்சான டேஸ்ட்ல தான் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லணும், கேக் ஆர்டர்ஸ்க்கு வந்து ரிப்ளை இல்லைன்னு சொல்றீங்க. கால் பண்ணி வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதனால நீங்கள் கால் பண்ணி வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா வீடியோஸ்லையும் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வரும். அது கேக் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய அன்வான்டாக கூட வரும். அதனால வந்து ரிப்ளை வரதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி லொக்கேஷன் வந்து நாங்கள் தாம்பரத்தில் இருக்கோம். தாம்பரம் அரௌண்ட் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து லொக்கேஷன் செக் பண்ணாமே கோயம்புத்தூர், சேலம், மதுரை இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அதனால இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், சென்னை, தாம்பரம் அரௌண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ட்ரீம் கேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சாக்லேட் கனாஷ் வரைக்கும் தான் போர் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு டார்க் சாக்லேட் வந்து ஷாப்பில் வந்து மெல்டர் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு
வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படியே ப்ரௌனியும் பீஸ் போட்டு கொடுத்து அமிச்சிட்டா என்னோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் என்னோட ரீசெண்ட் மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.